கோர்ட்யார்ட் ஸ்பேஸில் பெரிய புத்தர் டிசைன் மியூரல் ஆர்ட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அதோட டெரகோட்டா ஜாலி ஒர்க்கில் ரூஃபும், ஆர்டிஃபிஷியல் கிராஸ் அண்டு டைல்ஸில் ஃப்ளோரிங் ஒர்க்கும், கார்னரில் செடிகளோட பிளான்டர் பாக்ஸும், உட்கார்றதுக்கு சிவில் ஒர்க்ஸ்லேயே பெரிய திண்ணன்னு கோர்ட்யார்ட் ஸ்பேஸை வேறு லெவலில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஹைலைட் என்னென்னா லிவிங் ஹால். ஒரு பகுதிக்கு பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி நிறைய சீலிங் ப்ரொஃபைல் லைட்ஸோட சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இல்லத்தரசிகளை அட்ராக்ட் பண்ணுற விதமாக 16x16 அடியில் பெரிய ஐலாண்ட் ஸ்டைல் மாடுலர் கிச்சன் அமைச்சிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூமோட கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மீதி 2 பெட்ரூம், 2 கார் நிப்பாட்டுற மாதிரி பெரிய போர்ட்டிகோ, பெரிய பால்கனின்னு வீட்டை ரொம்ப ஸ்பேஷியஸாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடுகளை போய் ஒன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இது கிழக்கு பார்த்த சைட். வீட்டையும் கிழக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 4.8 சென்ட், அதாவது 2100 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு 35 அடி அகலமாகவும் 60 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். கர்வ்டு டிசைனில் நிறைய எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன் ஒர்க்கும், டைல்ஸ் ஒர்க்கும், டெக்ஸ்டர் ஒர்க்கெல்லாம் கொடுத்து எலிவேஷனை வித்தியாசமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு HPL சீட் வித் MS ஃப்ரேமில் பெரிய மெட்டல் கேட். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 23x15. தரைக்கு பூரா செக்குடு பேட்டர்னில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும், வாலுக்கு கிரே கலரில் டெக்ஸ்டர் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் செட்பேக் ஏரியாவில் சின்ன ஒரு கார்டன் ஸ்பேஸ் பிளான் பண்ணி அங்கே செடிகள் வச்சுருக்காங்க. குக்கிங் கேஸ் சிலிண்டரை நம்ம அவுட் சைட்லேயே ஃபிட் பண்ணிக்கலாம். இது வீட்டோட மெயின் டோர். ஸ்டீல் டோர், டபுள் டோர் டைப்பில் ரெடி பண்ணி ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 24x16. லிவிங் ஹாலோட ஒரு பகுதிக்கு டபுள் லைட் வால்ஸ் கொடுத்து பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி அதில் நிறைய ப்ரொஃபைல் லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து ஸ்லைடிங் கிளாஸ் டோர் ஓப்பன் பண்ணி கோர்ட்யார்ட் ஸ்பேஸ் கென்றாரோம். இதோட சைஸ் 16x6.25. நார்த் வாலில் ரொம்ப தத்ரூபமாக பெரிய புத்தர் டிசைன் மியூரல் ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. கார்னரில் உட்காரதுக்கு வசதியாக திண்ண கட்டியிருக்காங்க. தரைக்கு ஆர்டிஃபிஷியல் கிராஸ் அண்டு டைல்ஸ் ஒர்க்கும், சீலிங் அண்டு வால்ஸில் பார்த்தீங்கன்னா டெரகோட்டா ஜாலி ஒர்க்கும், அது போக கிளேட் வால் டைல்ஸ் ஒர்க்கும், கார்னரில் செடிகள் வச்சு சின்ன ஒரு பிளான்டர் பாக்ஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. கோர்ட்யார்டிலிருந்து செட் பேக் ஏரியாஸை அக்சஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இங்கே ஒரு ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க. இது பூஜா ரூம். நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. சைஸ் 6x4.25. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ராரோம். சைஸ் 16x11. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் அதுக்கு அட்டாச்சாக ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8x5. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து ஹாலில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் என்ட்ராரோம். சைஸ் 16x10. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 8x5.
அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சனுக்கு என்ட்ரு ஆகிறோம். சைஸ் 16x16. இது ஐலாண்ட் ஸ்டைல் மாடுலர் கிச்சன். சென்டரில் பெரிய டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப்புக்கு ஒயிட் குவார்ட்ஸில் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா அலுமினியமில் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. கார்னரில் டிஷ்வாஷர் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் விட்டுருக்காங்க. டேபிள் டாப் மேலே நிறைய ஓவர்ஹெட் கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. கார்னரில் டால் க்ராக்கரி யூனிட், இன்பிட்வீனில் மைக்ரோவேவ் ஓவன் ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்காக ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. கார்னரில் டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினெட்டோட கொடுத்துருக்காங்க. படிக்கட்டு கீழே யூபிஎஸ் அண்டு வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். சீலிங்கில் நல்லா நீளமாக பெரிய ஸ்கைலைட்டும் சைட் டபுள் லைட் வாலுக்கு கோல்டன் எல்லோ கலரில் ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க்கு பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லாஞ்ச். லாஞ்சில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16x10. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 10x5. அடுத்த பேசேஜில் இருந்து நார்த் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோ. இதோட சைஸ் 17x15. போர்டிகோ வால்ஸில் செஞ்ச மாதிரியே இங்கேயும் வால்ஸுக்கு போகாம கிரே கலரில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர், பெட்ரூம் டோர்ஸ், பால்கனி டோர்ஸ் எல்லாமே ஸ்டீல் டோர்ஸாகவே கொடுத்துருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபோர்த் பெட்ரூம் என்ட்ராரோ. சைஸ் 16x11. 4 பெட்ரூம்ஸ்லையுமே அலுமினியமில் வார்ட்ரோப்ஸ் அண்டு கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 7x4.25. வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்ட்டர், ஹெல்த் ஃபாசர், டவல் பார், கிளாசெட், மிரர் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து பேக் சைட் ஓப்பன் பால்கனிக்கு என்ட்ராரோ. சைஸ் 16x16. இந்த வீடு கோயம்புத்தூரில் துடிலூர் பக்கத்தில் பன்னிமலையில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1,80 lakhs. ப்ரைஸ் நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.